Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஒயிட் சோளம் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோளம் ஒரு மில்லட் தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கூட இருக்குது. இதில் நிறைய கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இந்த தோசையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் கண்டிப்பாக நமக்கு ஹெல்த்தியானதாக தான் இருக்கும். இந்த தோசைக்கு தேவையான ரைஸ் அப்புறம் தால் இது எல்லாமே எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி ரைஸ் தான். இப்போ இந்த ரைஸ் கூட தான் நம்ம சோளம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் அளவு உள்ளது. இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு நம்ம சோளம் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சோளம் ஆட் பண்ணணும். இதுதான் சோளம். இது மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். க்ளீனாக இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ரைஸ் எடுத்த மாதிரியே 2 டம்ளர் இதையும் எடுத்துக்கலாம். ரைஸு சோளம் ரெண்டையுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை போல் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறணும். ஏன்னா சோளம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ 6 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போ நான் இதில் உளுந்து எடுத்துக்க போகிறேன். உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அது 4 டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா, 4:1 அப்படி தான் எடுத்துக்கணும். உளுந்து நல்ல உளுந்து நிறையா மாவாகும் அப்படின்னா 1 டம்ளர் எடுத்தோம்னா போதும். இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெந்தயம் தோசைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயம் கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இதுதான் மெஷர்மெண்ட். நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் ஊற வைக்க போகிறதில்ல. ஏன்னா ரைஸும் அந்த சோளம் ஊறதுக்கு 6 மணி நேரமாக தான் ஆகும். இது ஒரு 3 மணி நேரம் ஊறினாவே போதும். அதனால இதை லேட்டாக நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டுது. அதேமாதிரி ரைஸும் 6 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிட்டுது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி உளுந்து ஊற வைக்கும்போது அந்த தண்ணியை கீழே கொட்டிடக்கூடாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரைஸும் சோளம் நல்லா ஊறிட்டுது. தண்ணி பாருங்கள் லைட்டாக கலராக இருக்கு இல்லையா, இந்த தண்ணி கீழே கொட்டிட்டு வேறு தண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நான் 1 டம்ளர் அளவு தான் போட்டிருக்கேன். அதனால் 1 டைம் போட்டோம்னாவே போதும். எல்லா உளுந்துமே ஒரே தடவையில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் மெஷர் பண்ண டம்ளர் 50 கிராம்ஸ் அளவு உள்ளது. ஸோ ரைஸ் 100 கிராம்ஸும் சோளம் 100 கிராம்ஸும் நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. இதில் நம்ம ரெடி பண்ணுற மாவு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தோசை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாவு நமக்கு 2 டைம்ஸ் செய்கிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். உளுந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். அதை எடுத்துட்டு அதே ஜார்லேயே நம்ம ரைஸும் போட்டு எடுத்துக்கலாம். ரைஸ் 2 டைம்ஸாக நான் போட போகிறேன். ரைஸ் சோளம் 2 இருக்கிறதுனால நான் 2 டைம்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த ரைஸ் நம்ம அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். சிரோட்டி ரவை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரவை ஃபார்மில் இருக்க மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நம்ம சோளம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் பியூர் ஒயிட்டாக வராது. லைட்டாக கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். செகண்ட் டைம் அரைச்சதும் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா திக்காக தான் இருக்கு இல்லையா. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சோம் அப்படின்னா நம்ம இட்லி கூட ரெடி பண்ணிக்கலாம். தோசை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தோசைக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். சால்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமே
2-3 மினிட்ஸ்க்கு வந்து கையால் நல்லா கலந்து விடணும். தோசை அப்படிங்கிறனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். சாஃப்டாக வரும் தோசையும் கூட. இட்லியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறமே பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. சோளம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால மேலே வந்து லைட்டாக கலராக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாவில் வந்து இட்லி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட் கூட இருக்குது. இந்த சோளம் வந்து நமக்கு நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிவிடும். அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. ஸோ நிறைய கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸுக்கும் வந்து ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் தோசையும் வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது மேலே நெய் விட்டுட்டு கொடுக்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது போல் கிறிஸ்பான தோசை அப்படின்னா அதை சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பான தோசையாகவும் ஊற்றலாம். இல்லைன்னா நமக்கு திக்காக ஊத்தாப்பம் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை கூட தேங்காய் சட்னியும் பொட்டுக்கடலை சட்னியினுடைய காம்பினேஷன் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த தோசை நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணும்போது தேங்காய் சட்னி செய்வேன். டின்னருக்கு ரெடி பண்ணும்போது பொட்டுக்கடலை சட்னி செய்வேன். இந்த சட்னி செய்து கூட ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையானது என்னென்னா பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சால்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெய் சுட வச்சு கடுகு, உளுந்து, காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பொட்டுக்கடலை சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் மட்டும் வச்சு இட்லி தோசை ரெடி பண்ணாமல் கூடவே இந்த மாதிரி மில்லட்லாம் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்பவுமே ஹெல்த்தியானதாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.